அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிக 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 முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் கண்டிப்பாக பல கஷ்டங்களை கடந்தாலும், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் என பல சந்தர்ப்பத்தில் பல நிகழ்வுகளை சந்தித்தாலும் உறுதியாக தன் வாழ்நாளில் செல்வ செழிப்பை பெற்று வருவார் என நாம் அடித்து சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட ஜாதக அமைப்புகள் ஏராளம் இருக்கின்றன. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் வைத்து பலன் சொல்ல இப்பொழுது பார்ப்போம். தனக்காரகன், புகழ்காரகன் என்றால் அது குரு பகவான். அந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதியை பார்க்கிறாரா, இல்லை லக்னாதிபதி குருவை பார்க்கிறாரா, இல்லை இருவரும் சமசப்தம பார்வையாக பார்க்கிறார்களா, லக்னத்தை குரு பகவான் பார்க்கிறாரா என நாம் பார்க்க வேண்டும். அப்படி லக்னத்தை குரு பகவான் பார்த்தாலும், லக்னாதிபதியை குரு பகவான் பார்த்தாலும் அந்த ஜாதகர்கள் வாழ்க்கையில் ஒரு காலம் இல்லாவற்றில் ஒரு காலம் செல்வ செழிப்பை அடைந்து விடுவார்கள். சரி, லக்னத்தையும் பார்க்கவில்லை, லக்னாதிபதியும் பார்க்கவில்லை என்றால் சூரியனை குரு பகவான் பார்க்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அந்த சூரியனை குரு பகவான் பார்க்கிறார் என்று பார்க்க வேண்டும். அப்படி சூரியனை குரு பகவான் பார்த்தாலும் அந்த ஜாதகர்களும் ஒரு காலகட்டங்களில் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து வாழ்வில் பெரும் முன்னேற்றத்தை அடைந்து விடுவார்கள். சரி, சூரியனையும் குரு பகவான் பார்க்கவில்லையா, பரவாயில்லை, சந்திரனை பார்க்கிறாரா என்று பாருங்கள். அவர் ஒரு ஒளி கிரகம். அந்த சந்திரனை குரு பகவான் பார்த்தாலும் அந்த சாதகர்கள் வாழ்க்கையிலே பல கஷ்டங்களை பட்டாலும் இறுதியில் முன்னேற்றத்தை அடைந்து விடுவார்கள். அதனால் இப்படிப்பட்ட அமைப்புகள் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அந்த ஜாதகர் செல்வம் பொருந்திய ஜாதகர், யோக ஜாதகர் என கணக்கில் கொள்ளலாம். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.